வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பல் மருத்துவர் போதினி. வெல்கம் டு மை டென்டல் வேர்ல்ட். இந்த யூடியூப் சேனல் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க வந்து பல் மருத்துவம் மற்றும் நம்மளுடைய வாய் சுகாதாரத்தை எப்படி மெயின்டைன் பண்ணால் நம்மளால் நல்லபடியாக கண்டினியூ பண்ணலாம் அப்படின்றத பற்றின ஒரு என்ன சொல்கிறது ஒரு கலெக்ஷன்ஸ் தான் வந்து இந்த யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ வாய் சுகாதாரத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறவங்க, எப்படி வந்து நல்லபடியாக நம்ம மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றத பற்றி ஆர்வம் இருக்கிறவங்க தாராளமாக நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் வந்து நான் பேசக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா புதைப்பற்கள்னால் ஞானப்பல்னு கூட சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இந்த புதைப்பற்களில் என்ன அப்படி நான் பேச போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, புதைப்பற்கள்ன்றது ஞானப்பல்ன்றது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து 18 வயசுலேருந்து ஒரு 25 வயசு அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வந்து இந்த பல் வந்து முளைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். சரிங்களா? யூஸ்வலாக நம்ம மனுஷங்களை பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 விதமான பற்கள் உண்டு. ஒன்று வந்து பால் பற்கள், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பெர்மனன்ட் பற்கள். அதாவது இப்போது என்ன சொல்கிறது, பால் பற்கள் விழுந்ததுக்கப்புறம் முளைக்கிறது இல்லையா, 2வது ஸ்டேஜ் ஆஃப் பற்கள், அந்த பற்களை தான் வந்து பெர்மனன்ட் பற்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அந்த நிரந்தர பற்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடுக்குமே வந்து பார்த்திங்கன்னா 3 கடவாப்பல் இருக்கும். சரிங்களா? ஸோ அதில் 3ஆவதாக வர கடவாப்பலை தான் வந்து புதைப்பற்கள் இல்லைன்னா ஞானப்பற்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்மளுடைய முன்னோர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாடை எலும்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கும். அவங்க வந்து அதில் இருக்கிற எல்லா பற்களுமே வந்து நல்லா மசிக்கிறதுக்கு, சாப்பாடை நல்லா மசிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுனால அவங்களோட பல் எல்லாமே வந்து நல்லா முளைச்சிருக்கும். தாடை எலும்பு நல்லா தடிப்பாக திக்காக இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் நம்ம ஜென்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தம் நிறைய பேருக்கு வந்து ஃபேஸ் பண்ணுற ஒரு என்ன சொல்ல ஒரு விதமான தொந்தரவுன்னு கூட வச்சுக்கலாமே. டென்டல் ரிலேட்டடாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடைசியில் முளைக்கக்கூடிய அந்த ஞானப்பற்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஞானப்பற்கள் வந்து முழுசாக வெளியில் வராமல் பாதி வந்து பாதி வராமல் இல்லை எலும்புலேயே லாக் ஆகிட்டு வர ட்ரை பண்ணி அங்கே இருக்கக்கூடிய சதையெல்லாம் வந்து கொஞ்சம் இரிட்டேஷன் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில கன்சிக்வன்சஸ் எல்லாமே வந்து ஃபர்தராக வரும். ஸோ இது வந்து இந்த புதைப்பற்களில் வந்து நடக்கிறது தான். சரிங்களா? ஸோ இதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு உங்களோட டென்டிஸ்ட்டை போய் பாருங்கள். அவங்க வந்து உங்களுக்கு ப்ரிவென்டிவ் மெஷர்ஸும் சொல்லுவாங்க, பர்மனெண்ட் மெஷர்ஸும் சொல்லுவாங்க. ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ்னால் ஜஸ்ட்டு இரிட்டேஷன், உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு இருக்கிற பட்சத்தில் மெடிசின்ஸில் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணலாம். மேலே இருக்கிற ஈரை ரிமூவ் பண்ணுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் பெயின் சப்சைட் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் பண்ணுவாங்க, ஓபேக்லோக்டமி அந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் சொல்லுவாங்க. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த புதைப்பற்கள் ஏன் நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அது சம்டைம்ஸ் அதோட வீக்கமோ ஒரு சில இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஆயிருந்துச்சு அப்படின்னா அது தொண்டை வழியாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கும் வந்து நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த கடைசி பல்லை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுதான் நான் சொல்கிறேன், வேறு எதுவும் இல்லை. இன்னொன்று, இந்த ஞானப்பற்கள் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் கடைசி பொசிஷன்லேருந்து வெளியில் வர முடியாமல் லாக் ஆகிற பட்சத்தில் வீக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாய் வந்து ஓப்பன் பண்ண முடியாத அளவுக்கு கொஞ்சம் சிவியாரிட்டிஸும் இருக்குது. ஸோ இது ஒன்றுமே வந்து ஒரு ஆரம்ப ஸ்டேஜில் நம்ம பார்க்கும்போது நமக்கு ட்ரீட்மெண்ட்டும் கம்மி, நம்ம ஒரி பண்ணுறதும் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சரிங்களா? ஸோ உங்களுடைய பல் மருத்துவரை நீங்கள் அணுகுங்க. உங்களுடைய பல் மருத்துவர் சொல்லக்கூடிய குறிப்புகளோ அவங்க சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் நல்லதுக்காக தான் உங்களுடைய பல் மருத்துவர்கள் உங்களுக்காக தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் தைரியமாக போய் காட்டுங்க, என்ன பிரச்சனைன்றது செக் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கும்போது என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றது அவங்களே உங்களுக்கு எல்லாமே சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பண்ணும்போது நீங்கள் எந்த ஒரு வலியும் இல்லாமல் நீங்கள் நிம்மதியான ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழணும். வாய் சுகாதாரம் நல்லபடியாக மெயின்டைன் பண்ணணும். உடல் ஆரோக்கியத்தோடவும் மன ஆரோக்கியத்தோடவும் எல்லாருக்குமே வந்து எல்லா விதமான நன்மைகளும் என்ன சொல்கிறது எல்லா விதமான இன்பமும் வந்து வரணும் அப்படின்றதுக்காக தான் பல் மருத்துவர்கள் எல்லாருமே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் இருக்கிறாங்க. ஸோ எந்த ஒரு இஷ்யூமே வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே போயிட்டு நீங்கள் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்கள் அதை க்யூர் பண்ணுறது உங்களுக்கும் நல்லது, எல்லாருக்குமே நல்லது, உங்களை சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. அதுதானே தவிர்த்துட்டு வேறு எதுவும் கிடையாது. சரிங்களா? ஸோ உங்களுடைய ஆரோக்கியத்து மேலே உங்களுக்கு அக்கறை அதிகமாக இருக்கிறது எப்போவுமே ரொம்ப நல்லது. சரிங்களா? ஸோ ஞானப்பற்களை ஒரு அலட்சியமாக விட வேண்டாம். ஞானப்பற்கள் ப்ரெக்னன்சியில் ஏதாவது பிரச்சனை பண்ணுமா? ஆமாங்க, அது பற்றின வீடியோவும் பின்னாடியே வருது, போஸ்ட் பண்ணுறேன். ப்ரெக்னன்சி அப்போ என்னென்ன தொந்தரவு வரும்,
ப்ரெக்னென்சி அப்போ யார் யார் என்ன சொல்கிறது, எந்தெந்த ஸ்டேஜஸில் வந்து எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும், எந்த பிரச்சனையில் மாட்டாமல் இருக்கணும் ப்ரெக்னென்சி டைமில் பின்னாடி நிறைய சொல்கிறாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகள் சந்தேகங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். தாராளமாக அந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நான் ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? ஸோ என்னோடய தொகுப்புகள் உங்களுக்கு கண்டினியூஸாக வரணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நிறைய வீடியோஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.